புஷ்பா 2 திரைப்படம் பார்க்க வந்த ஒரு பெண் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வழக்குல தான் பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க. படம் பார்க்க வந்த ஒரு பெண் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்ததுக்கு நடிகரை எதுக்கு கைது பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு எழுந்திருக்கும். கடந்த டிசம்பர் 5ஆம் தேதி புஷ்பா 2 படத்தினுடைய சிறப்பு காட்சி நடைபெற்றுட்டு இருந்தப்ப அந்த திரையரங்க உரிமையாளர் அல்லு அர்ஜுன அழைச்சிருக்காரு திரையரங்கத்துக்கு வர சொல்லி. இவரும் எந்த ஒரு முன் அனுமதியும் காவல்துறையிட்ட பெறாம அந்த திரையரங்கத்துக்கு வந்திருக்காரு. அதனால ஏற்பட்ட கூட்ட நெரிசல்ல தான் அந்த பெண் உயிரிழந்திருக்காங்க. அந்த பெண்ணினுடைய குழந்தைக்கும் மூச்சு திணறல் ஏற்பட்டு ரொம்ப மோசமான நிலைமையில மருத்துவமனையிலயும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணினுடைய கணவர் கொடுத்த புகாரின் பேர்ல தான் இந்த வழக்குல மொத்தம் 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நடிகர் அல்லு அர்ஜுனையும் கைது பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச்லயே கூட்ட நெரிசலால சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இது நடந்தும் கூட கொஞ்சம் கூட பொறுப்புணர்ச்சி இல்லாம திரும்பவும் திரையரங்குக்கு எந்த ஒரு அனுமதியும் வாங்காம அல்லு அர்ஜுன் வந்திருக்கிறது அப்படிங்கிறது நிச்சயமா கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் தான். இது இப்ப மட்டும் இல்லங்க. தமிழகத்திலயும் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். இசை கச்சேரிகள், ஆடியோ லான்ச்ன்னு நெறைய கூட்ட நெரிசல்கள் ஏற்பட்டது. நடிகர்கள பார்க்கறதுக்கு கூட்டம் குவிஞ்சிருச்சு. அதனால நெறைய பேர் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். பொதுவாகவே நடிகர்கள் நம்ம வந்தா நமக்கு இவ்வளவு கூட்டம் கூடும், இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் கூட, இந்த மாதிரி முன் அனுமதி வாங்காம, சரியான ஏற்பாடு பண்ணாம ஒரு நிகழ்ச்சிய பண்றது, ஒரு இடத்துக்கு போறது அப்படிங்கிறது வருத்தம் அளிக்கக்கூடியதா தான் இருக்கு. இந்த நிகழ்வுக்கு பிறகாவது நடிகர்கள் கொஞ்சமாவது பொறுப்புணர்ச்சியோட நடந்துக்கணும்.